ஹே காய்ஸ், ஒரு இன்ஸ்டன்டான அதிரசம் ரெசிபியோட வந்துட்டோம்ல. பாகுபலிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பார்ட் 1 பார்ட் 2ன்னு ரெண்டா பிரிச்சிருக்கு. ஒரு பவுல்ல 1 கப்பு பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு எதுனாலும் ஓகே, தலை தட்டி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா உப்பு, 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப்பு தண்ணி. அதை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு புட்டு மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி புடிச்சா புடிக்கணும், உதுத்து விட்டா உதிரணும். உப்பு டம்ளரு நீங்க எதுல அளக்குறீங்களோ எல்லாத்தையும் ஒரே இதுலயும் அளத்துக்கோங்க. இப்பதான் கஷ்டமான பாட்டு வரும். நல்ல ஒரு சல்லடையில நம்ம தெளிச்சு வச்சிருக்கிற தண்ணி தெளிச்சு வச்சிருக்கிற அரிசி மாவை நல்லா சலிச்சு எடுக்கணும். கட்டி எல்லாம் நல்லா உதுத்து விட்டு நல்லா ஃபைன் பவுடரா நெருன்னு இல்லாம நல்லா நைஸான பவுடரா சலிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி சலிச்சு வச்சிருக்கிற அரிசி மாவை நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து காயாத அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடணும். எந்த கப்புல அரிசி அளக்குறோமோ அதே கப்புல 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம், 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி. இதுதான் ரேஷியோ. 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம். இதுதான் ரேஷியோ. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வெல்லம் கரையிறதுக்காக வச்சிடலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணது நல்ல வெல்லம்னால எந்த ஒரு தூசியெல்லாம் இல்லை இந்த வெல்லத்துல. வடிகட்டின வெல்ல தண்ணியை திருப்பி அதே பாத்திரத்திலேயே ஆட் பண்ணி அடுப்பை நல்லா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டைமர் ஆன் பண்ணி காட்டுறேன் இந்த வெள்ளப்பாகு எவ்வளோ நேரம் வருதுன்னு சொல்லி. அவன் தலை மேல 2 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். வேணும்னா சுக்கு எள்ளு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்ல லைட்டா கொதி வரும். கரண்டி போட்டு பாக அடிக்கடி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட 4 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா வீடியோல காட்டுற மாதிரி பபிள்ஸ் எல்லா இடத்துலயும் வந்ததுக்கு அப்புறம் சலிச்சு வச்சிருக்கிற அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பாகல மிக்ஸ் பண்ணணும். அடுப்பு கம்ப்ளீட்டா ஸ்லோல தான் இருக்கணும். அரிசி மாவை போட்ட உடனே கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கட்டி எல்லாம் போயிடும். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற அரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அவன் தலை மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்து நல்லா கைவிடாம கிளறணும். அரிசி நல்லா இந்த சூட்டுலேயே வெந்து சட்டியில ஒட்டாத அளவுக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமா இருந்துச்சுன்னா நமக்கு கிளறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒட்டாம வரும். நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பு கம்ப்ளீட்டா ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கணும். சைட்லலாம் எதுவும் ஒட்டாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது பேன்ல ஒட்டாம வரும்போது மாவு நமக்கு ரெடி ஆயிருச்சு. அடுப்பை இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு 1 கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆச்சு. கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா நுரைச்சிக்கிட்டு வெள்ளம் வரும்போதே நம்ம அரிசியை போட்டுடலாம். உடனே நம்ம வேற ஒரு பாத்திரத்துல நம்ம செஞ்சு வச்சிருக்க அதிரச மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வைக்கணும். அதிரச மாவு கம்ப்ளீட்டா ஆறணும். கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆகும். ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் எதுவும் வைக்க வேணாம், ரொம்ப இறுக்கம் கொடுத்துரும். இப்போ அதிரச மாவு மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி ஆறுனதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி லிட் போட்டு மூடி வச்சு நம்ம அரிசி எடுக்கிற அளவை பொறுத்து பாகோட டைமிங் மாறும். பார்ட் 2 வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நன்றி.